சரவணா. சொல்லுங்க சார். ஆ, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்ன சார், உங்க வீட்ல எங்க லவ் ஏத்துக்கலையா? நானும் பார்வதியும் அப்பாட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் சரவணா. அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நைட்ல குடிச்சிட்டு செவிரேறி குதிச்சு வந்த பொறுக்கி அவனுக்கு எப்படி என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுன்னு கேட்டாரா சார்? எனக்கு தெரியும் சார், நான் ரொம்ப அன்லக்கி. எல்லாத்துலயுமே லேட்டு. எப்போ எதை செய்யணும்னே தெரியாம என் லைஃபை நானே கெடுத்துக்கிட்டேன் சார். என் வீட்ல தான் இப்படி இருக்காங்க, அட்லீஸ்ட் உங்க வீட்லயாவது சப்போர்ட் இருக்கும், எப்படியாச்சும் பேசி சமாளிக்கலாம்னு நினைச்சேன். இப்போ அங்கேயும் இப்படிதான் இருக்கு. சரவணன், உன் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்க? முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். என் அண்ணியோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன ரொம்ப கம்பல் பண்றாங்க சார். என்ன பண்றதுன்னே தெரியல சார். பிரியாவுக்கு நாளைக்கு நிச்சயம். ஒரு வாரத்துல கல்யாணம். அப்பா மாப்பிள்ளை வீட்டுல பேசிட்டு வந்துட்டாரு. சாரி சரவணா, என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியல. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சு நானும் பார்வதி முதல்ல சந்தோஷப்பட்டோம். ஆனா இப்ப அதுக்கு வருத்தப்படுற மாதிரி இருக்கு. இத சொல்ல எனக்கே கஷ்டமா தான் இருக்கு சரவணன். நீ பிரியாவை மறந்துடு. ஏற்கனவே ஒரு லவ்வால எங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போயிட்டான். அந்த நிலைமை பிரியாவுக்கும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ பாரு சரவணன், நீ ரொம்ப நல்ல பையன். உனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல லைஃப் அமையும். விரும்புறவங்களோட சேர்ந்து வாழாத வாழ்க்கை எப்படி சார் நல்ல லைஃபா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சரவணன், என் ஃபேமிலியே என் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க சார். அப்போ மத்தவங்க எப்படி சார் புரிஞ்சுப்பாங்க?